யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலும் சகிக்க முடியவில்லை. ஒரு தடவை கணவர் அடித்தால் உடனே பைகள் கட்டிக்கொண்டு அம்மாவின் வீட்டுக்கு போய்விடுகிறார்கள். குழந்தைகளையும் விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கின்றன என்று நீங்கள் யோசித்தீர்களா? அவர்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அதாவது சிலுவையை பற்றி நாம் அவர்களுக்கு நன்றாக பயிற்சி அளித்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை சிலுவையை பார்த்து மிகவும் எளிதாக தாங்க தயாராக இருப்பார்கள். பாருங்கள், வேலைகளிலிருந்தும் உடனே விட்டு விடுகிறார்கள். அந்த சிலுவை உண்மையை கற்றுக்கொள்ளாமல் அதிகாரிகள் கோபப்பட்டால் உடனே வேலையை ராஜினாமா செய்து விடுகிறார்கள். அதாவது பொறுமை இல்லை. குடும்பத்தில் பொறுமை வேண்டும். நீ செய்கிற வேலையிலும் பொறுமை வேண்டும். உன் உறவினர்களிடையிலும் பொறுமை வேண்டும். நான் சிலுவையை தியானித்த அந்த நேரத்தில் அது எனக்கு மிகுந்த சக்தியை அளித்தது. உறவினர்களிடையே, மூடர்கள் மற்றும் கோபமானவர்களிடையே, தடைகள் ஏற்படுத்துவர்களிடையே, குறுக்கீடு செய்யும்வர்களிடையே ஆண்டவருக்காக சாட்சியம் அளிக்கவும், ஆண்டவருக்காக தைரியமாக நின்று தேவ சேவை செய்யவும், என் வேலையை செய்யவும், என் குடும்பத்தை நடத்தவும் எல்லா விதத்திலும் எனக்கு பொருத்தமானது அந்த சிலுவைதான். தேவனுக்கு ஸ்தோத்திரம்.